டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் குடிமை பணி தேர்வு எழுதுபவர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் சர்வதேச அரசியல் குறித்து பாடம் எடுக்கும் மதிப்பிற்குரிய திரு ராஜேஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம். ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்தி வருகின்ற இந்த ஒரு கொடூரமான போர், அவர்கள் பின்வாங்காம தொடர்ச்சியா பதிலடி கொடுத்துக்கிட்டு வர்றாங்க. அதனுடைய அடுத்த கட்டமாக ஏற்கனவே ட்ரம்ப் உலக நாடுகள் எல்லாம் தங்களுடைய போர்க்கப்பலை அனுப்பணும், நம்ம அந்த ஹார்மோஸ் நீரிணையை மீட்கணும், அதை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு விடுத்திருந்தார். அதற்கு உலக நாடுகள் செவிசாய்க்கல. இன்னைக்கு அடுத்த கட்டமா ரொம்ப கடுப்பாயி ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. ஈரானிடமிருந்து ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாக்க நட்பு நாடுகள் உதவாவிட்டால் அது நேட்டோ அமைப்பின் எதிர்காலத்தை மிக மோசமாக பாதிக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே பிரிட்டனு, ஜப்பான், பிரான்ஸ் இவங்கெல்லாம் யாருமே முன் வரல இந்த விஷயத்துக்கு. இதை குறிப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இதை நான் மைண்ட்ல வச்சுக்குவேன், பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இன்னொரு புறம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா, இந்த போரில் எங்களுக்கு இந்த இராணுவ ஒத்துழைப்பு எங்களுக்கு முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறது சீனாவும் ரஷ்யாவும் தான். இதுக்கு முன்னாடி ரஷ்யா அப்படின்றது செய்திகள்ல வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஓப்பனா அவரே வெளிப்படையாக இதை சொல்லி இருக்கின்றார். இது ஒரு அடுத்த கட்டத்திற்கு இந்த போர் நகர்கிறதா? இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது தாக்குதல் நடக்குது. அதே போல துபாய் காலையிலே துபாயில எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல். துபாயினுடைய சர்வதேச விமான நிலையமே மூடப்பட்டிருக்குது. அப்படி இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்குது. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நம்ம இந்த பேட்டிக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத சொல்லி இருந்தீங்க. விரிவா சொல்லுங்களேன், இதை பத்தி எப்படி புரிஞ்சுக்கலாம்னு. இந்த போர் பாத்தீங்கன்னா ஒரு தவிர்க்க இயலாத போர். ஏன் அப்படின்ற காரணத்தை நீங்க பார்க்கும்பொழுது, இப்ப மேற்கத்திய நாடுகளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, தன்னுடைய உற்பத்தி வலிமையை எழுந்து நிக்கிறது. ஓகே. ஆங்கிலத்துல மேனுஃபேக்சரிங் சாவனிட்டி. ஓகே. அதை எழுந்து நிக்குது. இப்ப ஏன் ட்ரம்ப் கூப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, ஐரோப்பிய நாடுகள் ஏன் போகவில்லை? ஓகே. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கூட பெல்ஜியமுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, வாங்க ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம போய் ரஷ்யாட்ட நம்ம தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணலாம்னா பேசுவோம். நம்ம அவங்கள்ட்ட இருந்து நமக்கான எனர்ஜி, அதாவது நம்மளுடைய எண்ணெய்கள் மற்றும் நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஐரோப்பிய நாடுகள் ஒன்றை ஒற்றுக்கொண்டு விட்டன. இதுதான் நீங்க பார்க்கணும். அப்போ உண்மையை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஐரோப்பிய நாடுகள் முன்னாடியே வந்துடுச்சு. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த போர் சூழல் என்ன பண்ணுதுன்னா, இதுதான் உண்மை, இதுதான் நிரசனமான உண்மை அப்படின்றத அவங்க ஏத்துக்கிட்டாங்க பரிபூர்ணமா. முன்னாடி பாத்தீங்கன்னா போலாந்து போன்ற சில கண்ட்ரிஸ், சில நாடுகள் ஏற்றுக்கொண்டாலும் இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடுகள் இதை ஏற்றுக்கொண்டன. அப்ப என்ன உண்மை, அது என்ன உண்மை, அதுதான் விஷயம். இப்ப என்ன உண்மை அப்படின்னா, அமெரிக்காவுடைய இந்த ஹெஜிமனி என்பது உடைந்து விட்டது. இந்த ஹெஜிமோனினா மேலாதிக்கம், அதை உடைந்து விட்டது அப்படின்ற உண்மை. இன்னைக்கும் டாலர் தானங்க உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்குது. எப்படி மேலாதிக்கம் உடைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க? அப்போ இதுக்கு பின்னாடி நீங்க வரலாற்றுல இருந்து பாக்கணும். இப்ப நம்ம எல்லா ஸ்கூல் புக்லயும் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? பட்டுப்பாதை அப்படின்னு படிச்சிருப்போம். த சில்க் ரூட், த ஏசியன் சில்க் ரூட். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, ஒரு காலத்துல உற்பத்தி மையமாக, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருட்களின் உற்பத்தி மையமாக யார் இருந்தா அப்படின்னா ஆசிய நாடுகள் இருந்தது. குறிப்பா யார் இருந்தாங்க அப்படின்னா, ஆசிய நாடுகள்ல இந்தியாவும் சீனாவும் இருந்தது. அப்போ இந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாமே தன்னுடைய பொருட்களோட தேவைக்காக எங்க வந்தாங்க அப்படின்னு கேட்டா ஆசிய நாடுகளுக்கு வந்தாங்க. அப்போ பாத்தீங்கன்னா, ஆனால் இந்த பொருளாதாரத்தில் ஒரு சில மாற்றங்கள் வருது உற்பத்தி முறையில. குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா தொழில் புரட்சி வருகிறது. அப்ப தொழில் புரட்சி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தொழிற்சாலைகள் உருவாகுது. தொழிற்சாலை முதலாளித்துவத்தை உருவாக்குகிறது. அந்த முதலாளித்துவம் வலுப்பெற்று ஒரு நாட்டை தாண்டி அது ஒரு சர்வதேச அளவுல த குளோபல் கேபிட்டலிசம், சர்வதேச முதலாளித்துவம் மாறுகிறது. அப்ப பிற நாடுகளுக்கு சந்தையை நோக்கியும்
ரா மெட்டீரியல்ஸ் கச்சா பொருளை நோக்கி நகர்கிறது. மூலப்பொருள்களுக்கு. அப்போ அது அப்படி வந்தவங்க தான் பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், கிழக்கிந்திய கம்பெனி. அப்படி இந்த குளோபல் கேபிட்டலிசம் பிற நாடுகளை நோக்கி போகுது இல்லையா, அப்ப புதிய அரசியலை உருவாக்குது. அந்த அரசியல் என்பது என்னன்னா ஏகாதிபத்தியம், அதாவது இம்பீரியலிசம், காலனி ஆதிக்கம், அந்நாடுகளை பிற நாடுகளை தன்னுடைய பொருளாதார நலனுக்காக சுரண்டல். அப்ப இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆசியாவில இருந்து 200 ஆண்டுகள் நடக்குது. இப்ப இந்த நிகழ்வுல என்ன நடந்ததுன்னா ஆசிய நாடுகள் டீஇண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு காலத்தில் உற்பத்தி மையமாக இருந்த ஆசிய நாடுகளாகிய இந்தியா, சீனா போன்ற நாடுகள் தன்னோட உற்பத்தி வலிமையை இழந்து அது ஒரு சந்தையாக மாற்றப்பட்டது. மேற்கத்திய நாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ உற்பத்தி மையமா மாறிடுச்சு. இங்க இருந்து மூலப்பொருட்களை எடுத்துட்டு போய் ஏற்கனவே ப்ரொடக்ஷன் பண்ணி இங்க வித்துட்டு இருந்தாங்க. இப்போ இத வந்து இப்போ உல்டாவா மாறிடுச்சு. ஆமா, ஆங்கஸ் மேடிசன் சொல்லிட்டு ஒரு வரலாற்று பொருளியல் ஆய்வாளர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுற சில புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காரு. த மில்லினியம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா 1820களில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் ஆசிய நாடுகள்ல இருந்து எவ்வளவு பொருட்களுடைய மொத்த மதிப்பு எவ்வளவு போயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 60% எங்கேருந்து போயிருக்குன்னா ஆசிய நாடுகள்ல இருந்து போயிருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 34% வந்திருக்கு. ஆனா 1913ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகள்ல வெறும் 24% தான் வந்திருக்கு. மேற்கத்திய நாடுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68% வந்திருக்கு. குறிப்பா இந்தியாவுடைய உற்பத்தி என்பது 20% இருந்து 2% குறைக்கப்பட்டிருக்கு. சீனாவுடைய உற்பத்தி என்பது 33% இருந்து வெறும் 6% குறைக்கப்பட்டு. இப்ப என்ன ஆயிடுச்சு 1970களில் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டன்ல வந்து ஐரோப்பியால வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் யூனியன்ஸ் தொழிற்சங்கங்கள் மிக பெரும் வலிமையா இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா குறிப்பா அரசியல் கட்சி சில அரசியல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உதாரணத்துக்கு நீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த சாட்சர் மார்கெட் தாட்சர் என்று சொல்லக்கூடிய இந்திராவுடைய பிரதமர் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தொழிற்சங்களுடைய வலிமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக புதிய அரசியல் கொள்கையை எடுக்கிறாங்க. அதான் என்ன சொல்றோம்னா நியோ லிபரலிசம், தாராளமயம். அப்ப என்ன ஆகுது இங்க இருக்கக்கூடிய ட்ரேட் யூனியன் வலிமையெல்லாம் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து நிதிமயமாக்கலும் பிக் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தை நோக்கி போய்கிட்டு. அப்படின்னா என்ன நிதிமயமாக்கல்னா என்ன? நிதிமயமாக்கல் அப்படின்னு கேட்டா பினான்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஷேரு பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வங்கிகள் இருக்கக்கூடிய அந்த டெபாசிட்ஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி நிதி சார்ந்த விஷயங்களை மட்டும் நம்ம யூரோப்ல வச்சுப்போம். உற்பத்தியை வந்து நம்ம எங்க கொண்டு போயிடுவோம் அப்படின்னா ஆசிய நாடுகளுக்கு கொண்டு போயிடுவோம்னு சொல்லி கொண்டு போறாங்க. மூலப்பொருளும் இருக்குது, மலிவான கூலிக்கு ஆளு இருக்கு. இது நடக்குது, தொழிற்சங்க பிரச்சனை இருக்காது. இந்த ஒரு பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா 1990களில் வந்து பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகள் முழுவதும் இது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. ஏகாதிபத்தியம் மற்றும் காலனி ஆதிக்கத்தின் மூலமாக ஆசியாவில் நடந்த இந்த டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் இங்க எப்படி நடக்குதுன்னா தாராளமய கொள்கையின் மூலமா நடக்குது. அப்ப அங்க இருக்கிற மொத்த இண்டஸ்ட்ரீஸும் தொழிற்சாலைகள் எங்க வந்துருச்சுன்னா சீனா மற்றும் வியட்நாம், இந்தியா போன்ற ஆசிய நாடுகளுக்கு வந்து விட்டது. ஆக இப்ப இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்றைக்கு சீனா மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக ஒட்டுமொத்த பொருளாதார பொருட்கள் உற்பத்தியில் 30%, 100 பொருள் யூஸ் பண்றான்னா இந்த உலகத்துல இருக்க ஒருத்தவன் அதுல 30 பொருள் எங்கேருந்து வந்திருக்குன்னா சீனால இருந்து தான் வரும். அப்போ இதுதான் இந்த பொருளாதார மாற்றம். இததான் கென்னத் ப்ரோமரன்ஸ் போன்ற மிக பெரும் வரலாற்று பொருளியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா த கிரேட் எக்கனாமிக் டைவர்ஜென்ஸ் அண்ட் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் 1980களில் பொருளாதார மையமாக இருந்த ஆசியா ஏகாதிபத்தியம் மற்றும் காலனி அதிக சுரண்டல் பொருளாதார மூலமாக வலிவிழந்து மேற்கத்திய நாடுகளை நோக்கி பொருளாதாரம் நகர்ந்து விட்டது. அதுதான் டைவர்ஜென்ஸ். ஆசியாவிலிருந்து எங்க போயிடுச்சு பொருளாதார ஆதிக்கம், உற்பத்தி மையம் எங்க போயிடுச்சுன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், மேற்கத்திய நாடுகளுக்கு போயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கென்னத் ப்ரோமரன்ஸ் என்ன சொல்றாருன்னா 2050ல் குறிப்பா சைனாவும் இந்தியாவும், அப்ப சைனாவுடைய உற்பத்தி வலிமையும் இந்தியாவுடைய சந்தை வலிமையும் இந்தியாவுடைய சேவைத்துறைய வலிமையும் என்ன பண்ணும்னா மறுபடியும் ஆசியா என்பது உற்பத்தியினுடைய மையமாக மாறும். இது 2000ல இருந்தே நடக்க ஆரம்பிச்சிச்சு, மாறும். அப்படி இதுதான் பொருளாதார கொள்கை. ஆமா, அப்போ பொருளாதாரம் என்பது மேற்கத்திய நாடுகள்ல இருந்து எங்க மாறிடுச்சுன்னா இப்போ ஆசியா நாடுகள் நோக்கி மாறிவிட்டது. இந்த டிரான்சிஷன் தான் இந்த போருக்கே காரணம். அப்படியா? அப்ப இந்த போருக்கு, இந்த டிரான்சிஷனுக்கு, இந்த போருக்கு என்ன காரணம்? இப்ப அங்க ஈரான்ல இருக்கிற எண்ணெய்க்காக போர் அப்படின்னு வந்து சொல்றாங்களே, அந்த கோணம் வந்து சரியில்லையா?
ஆமா, அப்ப எண்ணெய்க்கான போர் கிடையாது இது. அப்போ என்ன பண்ணுது, இந்த பினான்சியலைசேஷன் ஆயிடுச்சு இல்ல, மேற்கத்திய பொருளாதாரம் எப்படி ஆயிடுச்சு, பினான்சியலைசேஷன் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது, சர்வதேச இந்த ஆதிக்கத்தை வந்து எதன் பின்னணியில் இதை வந்து வலுவாக வைத்துள்ளது என்றால், டாலர் மூலமாக நடக்கக்கூடிய வர்த்தகங்கள் மூலமாக தான் அந்த சர்வாதிகாரத்தை என்ன பண்ணுதுன்னா மெயின்டைன் பண்ணுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா 1970களில் 74ல பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால போய் ஒரு ஒப்பந்தம் சைன் பண்றாங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, நீங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஆயிலை வந்து எண்ணெயை வந்து டாலர்ல தான் விற்கணும். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, இந்த இந்த கல்ஃப் நாடுகள்ல தான் ஒட்டுமொத்த உலகத்திற்கான எண்ணெய் மற்றும் நேச்சுரல் கேஸ் அங்கதான் உற்பத்தி செய்யப்படுகிற. சீனா போன்ற, இந்தியா போன்ற மிக பெரும் மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எல்லாமே தன்னுடைய இந்த எரிசக்தி தேவைக்காக எங்க இருக்குன்னா இவங்களதான் நம்பி இருக்காங்க. அப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்த நாடுகளை நாம் கட்டுக்குள் வைத்துக்கொண்டு இந்த எண்ணெய் வர்த்தகத்தை டாலரில் நம்ம வந்து தொடர்ந்து அதை வந்து நடக்க வைப்பதன் மூலமாக இந்த பொருளாதார ஆதிக்கம் நம் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டாலர் பெட்ரோ டாலர் சிஸ்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டத்திற்கு யாரெல்லாம் சவால் விடுகிறார்களோ, பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய முக்கியமான அறிஞர் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஷிமர், அவரே என்ன சொல்றாரு, எந்தெந்த இந்த கல்ஃப் நாடுகள் இந்த பெட்ரோ டாலர் சிஸ்டத்துக்கு எதிராக செயல்பட முனைகிறார்களோ அந்தந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்காவால் தாக்கப்பட்டு அந்த நாட்டுடைய அதிபர்கள் எல்லாம் தூக்கிலிடப்பட்டிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ஈராக் எடுத்துக்கோங்க. சதாம் ஹுசேன் என்ன பண்ணாரு, தன்னுடைய பெட்ரோலை வந்து தன்னுடைய எண்ணெயை வந்து ஆயில வந்து க்ரூட் ஆயில வந்து எதுல விற்க முயன்றார்னா யூரோல விற்க முயன்றார். லிபியாவில் கடாஃபி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, இந்த ஆயில வந்து யூரோல விற்க ட்ரை பண்ணார். யாரெல்லாம் இந்த பெட்ரோல் சிஸ்டத்துக்கு எதிராக வராங்களோ அப்போ அவர்களை எல்லாரையும் அமெரிக்கா தன் ராணுவத்தை கொண்டு வேறொரு முகமுடியை போட்டுக்கோ. என்ன முகமுடியை போட்டுக்கோ, ஆஹா அவன் சர்வதிகாரி, அங்க பெண்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஜனநாயக முகமுடியை போட்டுக்கொண்டு இவன் தான் ராபின்ஹுட் மாதிரி உள்ள போய் அந்த நாடுகள் எல்லாத்தையும் வந்து அந்த மக்கள் எல்லாமே வந்து சுட்டு கொன்று அந்த மக்கள் எல்லாம் பயமுறுத்தி தனக்கான ஒரு பொம்மை அதிகாரத்தை வந்து என்ன பண்றாங்க அங்க வச்சிருவாங்க. அப்ப இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா வெனின்சுலாவுடைய அதிபர் கடத்தப்பட்டார். மதுரோ ஏன் அவர் கடக்கப்பட்டார் அப்படின்னா, அவர் சீனாவோடு, உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே அதிகப்படியான எண்ணெய் வளத்தை கொண்ட நாடு வெனின்சுலா, சவுதி அரேபியா, ஈரான். இது மட்டும், இந்த 3 நாடுகள் தான் உலகத்திலேயே அதிகமதியான எண்ணெய் வளங்களை கொண்ட நாடு. அப்ப சீனாவோடு அவங்க என்ன பண்றாங்கன்னா யுவான் அடிப்படையில் வர்த்தகத்தை மேற்கொள்ள முயற்சி பண்றாங்க. சீன பணத்தில் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, வர்த்தகத்தை நான் வந்து அதுல நான் ஆயில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. இரவோடு இரவாக அவர் கடத்தப்படுறாங்க. அப்போ இந்த போர்ல வந்து நீங்க 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப இஸ்ரேல் எதுக்கு வருது? ஆமா, அப்போ இந்த சந்தர்ப்பத்தை அமெரிக்காவுடைய இந்த பொருளாதாரம் மாற்றம் நடந்து விட்டது. அமெரிக்கா வந்து இந்த மாற்றத்துக்கு எதிராக நிக்கணும், இந்த மாற்றத்தை நம்ம ஹால்ட் பண்ணணும். அப்ப அமெரிக்கா என்ன பண்ணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போரை நடத்தி தன்னுடைய இந்த ஹெஜிமோனி, தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவன கட்டாயத்தில் இருக்கு அப்படின்றத உணர்ந்து விட்டார்கள். யாரு? இஸ்ரேல். அப்போ தன்னுடைய இணை தூய்மைவாதம், பியூரிபிகேஷன் ஆஃப் ரேசிசம் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களை கொண்டு குவிக்கக்கூடிய இந்த செயல் திட்டத்துக்கு இஸ்ரேல் அமெரிக்காவை பயன்படுத்தி கொள்கிறது. அப்போ பொருளாதாரம் என்பது அப்போ 2050 எங்க வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆசியாவுக்கு வந்துவிடும். குறிப்பாக இந்தியாவும் சீனாவும் நோக்கி பொருளாதாரம் மாற்றமடைய போகிறது அப்படின்னு சொல்றோம். அதை தான் நம்ம 2000 வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பித்து விட்டது. ஆனால் இங்க ஒரு விஷயம் இருக்கு, பொருளாதாரம் மாறிவிட்டது, ஆனால் அரசியல் அதிகாரம் மாறிவிட்டதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்ப இங்க அரசியல் அதிகாரம் என்பதை, அரசியல் அதிகாரம்னு இங்க நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ மேற்கத்திய நாடுகளுக்கு பன்னாட்டு நிதி முனையம் என்று சொல்லக்கூடிய IMF இருக்கக்கூடிய அதுக்கான அதிகாரம், வேர்ல்டு பேங்க் என்று சொல்லக்கூடிய உலக வங்கியில் இருக்கக்கூடிய அதிகாரம், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய அதிகாரம், யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அதிகாரம் மற்றும் ஆயுதங்கள், அதுதான் உண்மையான அதிகாரம். இப்ப நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 நாடுகளுக்கு உரிய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து யார் போடுறா? அமெரிக்கா போடுது. அமெரிக்காட்ட வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் கப்பல்கள் இருக்கு. இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கப்பல் இருக்கு, அந்த கப்பலோட மதிப்பு பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடியம். அப்போ மிக பெரும் போர் கப்பல்கள், பங்கர் பாம்பர்ஸ், B-1 பாம்பர்ஸ். அப்போ இந்த
வெப்பன்ஸ் இல்லையா, இந்த ஆயுதங்கள், பேராயுதங்கள், நாசா, இந்த மாதிரி மிக பெரும் டெக்னாலஜி இதெல்லாம் யார்கிட்ட இருக்குன்னா அமெரிக்காட்ட இருக்கு. இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்த அரசியல் அதிகாரம் தன்னிட்ட தானே இருக்கு. இந்த அரசியல் அதிகாரத்தை கொண்டு இந்த பொருளாதார மாற்றத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், சிதைத்து விடலாம், இந்த பொருளாதார மாற்றத்தை ஸ்தம்பிக்க செய்து விடலாம் தான் அவங்க பாக்குறாங்க. அப்ப இப்போது நடக்குறது என்பது என்னன்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தை கொண்டு மேற்கத்திய நாடுகளிடம் இருந்த பொருளாதார வலிமை என்பது இப்போ ஆசிய நாடுகளுக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட மாற்றம் என்பது 50% கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இதை நிறுத்துவது எதற்கு, இதை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்றது நடக்கும். இதுதான் என்ன சொல்றோம்னா ஆங்கிலத்தில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இஸ்ரேல் சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் நாடு ஏன் ஈரானை ஒரு எதிரியா பாக்குது அப்படின்னா, அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு காலத்தில் ஒட்டுமொத்த உலக முஸ்லிம் நாடுகளுக்கு எல்லாமே தலைமை பீடமாக இருப்பது எதுனா, இப்ப பாத்தீங்கன்னா வேட்டிகன் சிட்டிக்கு போப்பு இருக்காரு. யாரு போப்பு? உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த கிறிஸ்டினுடைய தலைவர் மதகுரு. அதே போல டர்க்கியை சேர்ந்த காலிஃபாக்கள் அவங்க தான் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்க ஒட்டுமொத்த முஸ்லிம்கான தலைவராக இருந்தாங்க. அப்போ முதல் உலக போரில் அவர்கள் தாக்கப்படும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லிம்களும் அதை எடுத்து போராட்டாங்க. இந்திய விடுதலை போராட்டத்துக்கு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், கிலாஃபத் மூவ்மெண்ட் பத்தி படிச்சிருப்போம். அப்போ இன்னைக்கு டர்க்கி இருக்கிற ஒரு நிலைமை என்னன்னா, இந்த பாலஸ்தீன் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த இஸ்ரேல் நாடை தட்டி கேட்கக்கூடிய சூழ்நிலை அது இல்லை. இதை ஈரான் தட்டி கேட்பதன் மூலமாக தன்னை ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளுடைய பிரதிநிதியாக முன்னிலைப்படுத்த விரும்பியது ஈரான். ஆகவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் மீது நடத்தக்கூடிய இந்த இன அழிப்பு போருக்கும் ஏகாதிபத்திய இன அழிப்பு போருக்கு எதிராக ஈரான் தன்னுடைய குரலை தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக வைப்பதனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறது, நமக்கு மிகவும் ஆபத்தானவன் ஈரான், நம் நாட்டை இல்லாமல் செய்து விடுவான் ஈரான் அப்படின்றதுதான். அப்போ இதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதான் தோழர். என்னன்னு கேட்டா, இந்த போரில் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய தேவை என்பது வேறு, இஸ்ரேல் இருக்கக்கூடிய தேவை என்பது வேறு. ரெண்டும் சந்திக்கிற புள்ளி என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ ஈரான் மீது போர் தொடுத்து தன்னுடைய பெட்ரோடாலர் சர்வாதிகாரத்தை நிரம்ப விரும்புகிறது அமெரிக்கா, அதை பயன்படுத்திக் கொள்கிறது இஸ்ரேல். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள்லாம் யுவானை கொடுத்து நீங்க ஆயில வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியா நீங்க போலாம், இந்த ஹார்மோஸ் நீரிணை வழியா போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை சொன்னோம், அதே போல விட்டது. அப்ப இந்த போர் என்பது பெட்ரோ டாலர் பினான்சியல் சிஸ்டமுக்கும் பெட்ரோ யுவான் பினான்சியல் சிஸ்டத்துக்கும் இருக்கக்கூடிய அப்ப இதுல இன்னொரு விஷயத்தோட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது சீனா மறைமுகமாக ஈரானிடம், அது ஒரு தவறான பார்வை. அப்ப இது ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, யூனிபோலாரிட்டி டு மல்டிபோலாரிட்டி இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒற்றை நாணயமான டாலர் இருக்கு. இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்பது லட்சத்துல போயிடுச்சு. அது காரணம் என்ன? அது காரணம் உலக வர்த்தகங்கள், ஒட்டுமொத்த வர்த்தகமும் டாலரை நம்பி இருப்பதனால். அப்ப ஒரு போர் நடக்குது, அப்ப டாலர் வலுவிழந்த போகுது அப்படின்னு சொல்றப்ப எல்லாம் பயந்துட்டு என்ன பண்றாங்க, டாலர் கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க. அப்ப யூனிபாலிட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னா, அமெரிக்காவுடைய சர்வாதிகாரம், அமெரிக்காவுடைய ஹெஜ்மனி, அதுக்கு பின்னாடி இருப்பது டாலர் வழியாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம். இது எதை நோக்கி போகுதுன்னா மல்டி போலாரிட்டி. அப்ப மல்டி போலாரிட்டின்னு என்ன அர்த்தம்? பல நாடுகளுடைய நாணயங்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னா வர்த்தகம் செய்வது. அப்போ இந்த சேஞ்சை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பெட்ரோ டாலர் வெர்சஸ் பெட்ரோ யுவான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமெரிக்கா மீது சர்வாதிகாரம் கொண்ட இந்த பொருளாதார அமைப்பு என்பது உடைக்கப்பட்டு பல நாடுகளும் பங்கேற்கக்கூடிய, சமமாக பங்கேற்கக்கூடிய ஒரு பொருளாதார கோட்பாடை நோக்கி இது நகர்கிறது. அப்போ இந்த போரை ஒவ்வொரு ஆசியாவில் இருக்கக்கூடிய குடிமகனும் என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் பக்கம் நிக்கணும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ஆசியாவின் மீது இந்த பொருளாதார வலிமை என்பதை உடைக்க வேண்டும், இந்த மாற்றத்தை சிதைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த அமெரிக்கா நாடுடைய நோக்கம். அப்போ டாலரோட மேலாதிக்கம் கேள்விக்கு உட்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அது வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அப்ப இனி சீன பணமான யுனான் அதுதான் உலகை ஆளப்போகிறதா? ஏன்னா பெட்ரோ யுனான்ல பெட்ரோல் கேட்டீங்கன்னா நாங்க தருவோம் அப்படின்னு யார் வேணாலும் இந்த ஹார்மோஸ் நீரிணையை கடந்து செல்லலாம்
அப்படின்னு ஈரான் வந்து சொல்லிருச்சு. அப்ப இது ஒரு அடுத்த கட்டத்திற்கு மாறிவிட்டதா? சீனா வந்து இனி உலகை ஆள போகிறதா? இப்ப சீனா வந்து இங்க ஆதிக்கம் செலுத்துன்னு சொல்ல முடியாது. அப்ப இங்கதான் அந்த வேர்டை புரிஞ்சுக்கணும், மல்டிபோலாரிட்டி. இது என்னன்னா அனைத்து நாடுகளுக்கும் உட்பட்ட ஒரு சர்வதேச நிலை தான் இங்க போகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, ஆனா அந்த யுனான் தானே அவங்க சொல்றது. இப்போ 1965 பாத்தீங்கன்னா இதே போல வந்து டாலருக்கான ஒரு தேவை அதிகரிக்குது, டாலருக்கான ஒரு அழுத்தம் அதிகரிக்குது. அப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சர்வதேச நிதி முனையத்துல IMF என்று சொல்லக்கூடிய நிதி முனையத்துல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வர்த்தக முறையை உருவாக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா SDR என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இப்போ இந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் முக்கியமான பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எந்தெந்த நாடுகள் டாலர் இல்லையோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த SDR ரைட்ஸை கொண்டு என்ன பண்ணிக்கலாம், பொருட்களை வாங்கிக்கலாம், அதுக்கான பேமெண்ட்டை நீங்க கொடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு அவங்க நாட்டு பணம். அப்ப என்ன ஆகும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யூனிபோலார் அமெரிக்கா மேலாதிக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக கட்டமைப்பு என்ன எப்படி ஆகும்னா ஈக்விட்டபிள் வேர்ல்ட் ஆர்டரம் ஆகும். அனைத்து நாடுகளுக்குமான சரிசமமான ஒரு அதிகார மைய ஒரு நாடாக மாறும். அதை தான் நீங்க பார்க்கணும். அப்போ நீங்க வந்து அதுல இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பலன் அமையும், சைனாவுடைய பலனும் இருக்கும், சின்ன சின்ன நாடுகள் முதற்கொண்டு அனைத்து நாடுகளுக்கும் இதுல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பயன் இருக்கும். அப்போ இதை நீங்க எப்படி பார்க்கணும், சீன ஆதிக்கம் என்று சொல்வது என்பது ஒரு தவறான ஒரு இது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்த போர்ல வந்து ஐயோ சீனாக்காரன் வந்துருவான் அப்போ அப்படின்னு சொல்லி பயத்தை உருவாக்க தான் பண்றாங்க. அப்படி கிடையாது. The world is going to turn into an equitable world order. ஒரு சரிசமமான அரசியல் அதிகாரத்தை அனைத்து நாடுகளும் பெறக்கூடிய ஒரு நிலையை வரும். இந்த யார் கொண்டு வருவானா, யூரோப் தான் அது கொண்டு வரும். ஏன் கொண்டு வரும் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாடுகள்லாம் சேர்ந்து நம்ம ரஷ்யாட்ட போய் ஏன் அவனுக்கு எரிசக்தி வேணும், இன்னும் கொஞ்ச நாள்ல குளிர்காலம் வந்துடும், அவனுக்கு கேஸ் வேணும், அவனுக்கு ஆயில் வேணும். அப்போ இந்த பொருளாதார மாற்றத்தை ஐரோப்பியர்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுன்னா, அனைத்து நாடுகளையும் வந்து பாத்தீங்கன்னா அழைத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு புதிய இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டம், ஒரு புதிய சர்வதேச பண கொள்கையை உருவாக்குவாங்க. ஒரு நாணயத்தை கூட உருவாக்கலாம், அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் யுவான் தான் ஆதிக்கம் செலுத்த போகிறது அப்படின்றது, அப்போ யுவான் தான் மிகப்பெரிய நாணயமா பார்க்க போடுவது அப்படின்னு சொல்வதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். இது வந்து ஒரு அனைத்து நாடுகளுக்குமான ஒரு சமமான அரசியல் அதிகாரம் மற்றும் பொருளாதாரத்தை நோக்கி அது நகர்த்துதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு இந்த இராணுவ ஒத்துழைப்பு முழுக்க கொடுக்கறது சீனாவும் ரஷ்யாவும் தான் அப்படின்றத அவர் வெளிப்படையாவே சொல்லி இருக்கிறாரு. பிப்ரவரி 2026 போன மாதத்துல வந்து அந்த ஹார்மோஸ் நீரிணையில வந்து ஒரு கடற்படை பயிற்சி வந்து அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க. சீனா, ஈரான், ரஷ்யா 3 நாடுகளும் வந்து சேர்ந்து அது வந்து நடந்திருக்குது. அப்ப இவங்களுக்கு என்ன நோக்கம்? என்ன சமத்துவத்தை கொடுக்கறது தான் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நோக்கமா? அப்படி இல்ல தோழர், நீங்க எப்படி பாக்கணும் அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த மாற்றத்தை யாராவது முன்னெடுத்து செல்லணும்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாற்றத்தை முன்னெடுத்து செல்லக்கூடிய நாடுகள் என்பது வேறு, ஓகேயா, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர் என்பது வேறு. இப்ப நீங்க பாருங்க, இப்ப சீனா வந்து இதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. சீனாவும் ரஷ்யாவும் என்ன முன்னெடுப்புனா, ஷாங்காய் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த அமைப்போட வேலை என்ன அப்படின்னா, ஆசிய நாடுகள் ஏன் ஒற்றுமையா இருக்க மாட்டுது அப்படின்னு கேட்டா, ஆசிய நாடுகள்ல நிறைய எல்லை பிரச்சனை இருக்கு. அப்ப பாருங்க, ஆசிய நாடுகள்லாம் ஒன்றிணைங்க, ஆசிய நாடுகள்லாம் ஒன்றிணைந்து உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளை அதையும் சால்வ் பண்ணுங்க. நாம் எல்லாம் மேற்கத்திய நாடுகளுடைய இந்த பினான்சியல் சுப்ரிமசி, அதாவது இந்த நிதி மேலாதிக்கத்தில் இருந்தும் இதை எல்லாத்தையும் சீனா ஒருங்கிணைத்து நாம் கிழக்கில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே மேற்கத்திய நாடுகளுக்கு நாம் எதிராக நிற்கணும். அப்போ உலகை சரிசமமான உரிமைகள் கொண்ட ஒரு கட்டமைப்பாக நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு முன்னெடுக்கிறாங்க. அப்போ நீங்க சீனா ஆதிக்கம் செலுத்துவதற்காக இதை செய்யறதுன்னு நீங்க பாக்குறத விட, சீனா அதை முன்னெடுத்து செல்கிறது, ஒரு மாற்றத்தை சீனா கொண்டு வருது. சீனா முன்னெடுத்து அதை செல்கிறது. ஓகே, ஆமா. இப்ப இந்தியாவும் முன்னெடுத்து செல்கிறது. ஆனா இந்தியா எப்படி பண்ணுது, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கா பண்ணுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ரஷ்யால நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ரூபாயை கொடுத்துதான் என்ன பண்றோம், எண்ணெயை வாங்குறோம். அந்த மாதிரி பல கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்தியா பேசுது. ஆனா இந்தியாவில் இப்போதைக்கு முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு பொருளாதார கூறுகள்ல நம்ம இருக்கிறோம். அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய பொருளாதார கூறுகள்ல யார் இருக்கா, சைனா இருக்காங்க. ஆனால் இதை முன்னெடுத்து செல்வதனால் சைனா வந்து ஆதிக்கம் செலுத்தும்,
ஒரு ஹெஜிமோனிக்கா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இல்ல இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்தியாவுக்கு தேவை இருக்குது, தொழில்நுட்ப தேவை. அதை இஸ்ரேல்ட்ட இருந்து வாங்கிக்கிறது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை தானே? இல்ல, நீங்க இஸ்ரேல்ட்ட இருந்து வாங்குவது என்பது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். தொழில்நுட்பத்துக்காக இஸ்ரேல்ட்ட நீங்க போங்க. இப்போ நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி, இப்ப பாருங்க, இந்தியா இன்னைக்கு உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்த ஒரு நாடா இருக்கு. நிறைய துறையில இந்தியா தன்னிறைவை நோக்கி செல்லுது. ஆனா 1960கள்ல இந்தியா என்பது பசியும் பட்னியுமா இருந்தது. நம்மள்ட்ட உணவு இல்லை. அப்ப உங்களுக்கே தெரியும், இந்திரா காந்தி போய் எல்லாருக்குமே தெரியும், இந்திரா காந்தி அமெரிக்கா போய் நமக்கான கோதுமையை பாத்தீங்கன்னா, உணவுக்கான கோதுமையை அமெரிக்கா எடுத்து வாங்கினாங்க. அப்போ இதே இந்திரா காந்தி நமக்கான உணவு தேவைக்காக அமெரிக்காவிட போய் சென்று உதவி பெற்று வந்தாலும், அமெரிக்கா வியட்நாம் மீது நடத்திய ஏகாதிபத்திய தாக்குதலை எதிர்த்து பேசினார். தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார் இந்த இந்திரா காந்தி அவர்கள். அப்போ ஏன் அந்த எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய முக்கியமான அடையாளமே என்ன அடையாளம் அப்படின்னா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பதுதான் நம்மளுடைய அடையாளம். காலனி ஆதிக்க எதிர்ப்பு என்பதுதான் நம்மளுடைய அடையாளம். அதை தான் இவங்க செய்திருக்கோம்னு நான் சொல்றேன். உதவி பெறுவது முக்கியம் கிடையாது. ஆனால் தன்னுடைய அரசியலை அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஆனா மோடி ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிக்கிறாரு மோடி. அப்போ இந்திய அரசு ஏன் நாங்கள் அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு நாங்கள் சேரக்கூடிய அந்த இணைப்பு எதன் அடிப்படையில் இருக்குன்னு அப்படின்னு கேட்டோம்னா, இந்த நாடுகள் எல்லாம் தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப இஸ்ரேலுக்கு போன மோடி அதை தானே சொன்னாரு. ஆமா, அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு டிரான்ஸ் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய, டிரான்ஸ்நேஷனல் டெரரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் எப்படி இருந்தாங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்குள்ள ஒரு காட்டுக்குள்ள அந்த நாட்டினுடைய அரசை எதிர்த்து போராடினாங்க. இன்னைக்கு தீவிரவாதமே என்ன ஆயிடுச்சுன்னா, சர்வதேச வலிமை பெற்று விட்டது, டிரான்ஸ்நேஷனல் டெரரிசம் ஆகிவிட்டது. இதற்கு அடிப்படை, இதற்கான ஃபவுண்டேஷனை போட்டு கொடுத்ததை யாரு அப்படின்னு கேட்டா, யாருன்னா அமெரிக்கா. இப்ப சிரியா நாடு எடுத்துக்கோங்க. சிரிய அரசு ஒரு சர்வாதிகார அரசு அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராடுவதற்கு ISIS என்று ஒரு தீவிரவாத அமைப்பு நம்ம பார்த்துப்போம். ISIS அதற்கு யாரு ஆயுதம் கொடுத்தது? அதுக்கு ராணுவ பயிற்சி யாரு கொடுத்தது? அப்போ சிரியாவை எதிர்த்து நீ போராடுவதற்கு ISIS என்ற ஒரு தீவிரவாத குழுவை உருவாக்கியது யாரு? இந்த அமெரிக்கா தானே. ஹமாஸை எதிர்த்து நாங்க போராடுறோம்னு சொல்றான் இஸ்ரேல். இந்த ஹமாஸை உருவாக்கியது யாரு? இஸ்ரேல் தாங்க உருவாக்கியது. மிக பெரும் பாலஸ்தீன ஜனநாயக தலைவர் யாசர் அரஃபத் இல்லையா, அவருடைய கட்சியை பாத்தீங்கன்னா வேற இருக்க வேண்டும் என்று அவர் உலக அளவில் செல்வாக்கு பெற்ற மிக பெரும் தலைவராக இருந்தாரு. அவரை பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியை வேற இருக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியிலிருந்து அந்த கட்சியை நம்ம நீக்க வேண்டும் என்று சொல்லி ஹமாஸுக்கு ஆயுதங்களையும் போர் பயிற்சி கொடுத்தது யாருன்னா இதே இஸ்ரேல் தான். அப்போ அல் கொய்தாவை எடுத்துக்கிட்டோம், இல்ல ISIS இருக்கட்டும், இந்த மாதிரியான தீவிரவாதம், ஆமா ஒசாமா பின் லேடனா இருக்கட்டும். அப்ப தீவிரவாதம் என்பது சர்வதேச அளவில் வளர்வதற்கான அடித்தளத்தையும் பயிற்சியையும் ஆயுதங்களையும் எல்லாத்தையும் கொடுத்தவனை யாருன்னா இவங்க ரெண்டு பேரும் தான். இந்த ரெண்டு நாடுகளும் தான் கொடுத்தது. இஸ்ரேல் அமெரிக்கா தான் கொடுத்தது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒட்டுமொத்த அப்ப என்ன ஆகுது? அப்ப முஸ்லிம்கள் ஒரு நாட்டின் அடிப்படையில் இருந்து, நான் ஒரு ஈரான், நான் ஒரு ஈராக்கி இல்லையா, நான் சவுதி அரேபியன் என்று ஒரு தேசத்தின் அடையாளத்திலிருந்து விடுபட்டு சர்வதேச முஸ்லிம்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, ஒடுக்கப்படுகிறார்கள் சொல்லி இன்னைக்கு டிரான்ஸ்நேஷனல் டெரரிசமா உருவாவதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கா இந்த மாதிரியான போர்களில் ஈடுபடுறது தான். ஈராக் மீது நடந்த போர், லிபியா மீது நடந்தக்கூடிய போர், ISIS உருவாக்குவது, ஹமாஸை உருவாக்குவது, ரஷ்யாவுக்கு எதிராக போர் தடுப்பதற்கு பாத்தீங்கன்னா அல் கொய்தாவை உருவாக்குவது, இந்த தீவிரவாதிகள் எல்லாம் உருவாக்கியது இவர்கள் தான். இவர்கள் எப்படி தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் என்று நம்ம கருத முடியும்? தீவிரவாதத்தை எப்படி ஒழிக்க? ஆமா. அப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ இந்திய அரசு இந்த இடத்துல எப்படி செயல்பட்டு இருக்கணும்? ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆமா, அவங்க ஈரானுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கிறாங்க? அப்போ நீங்க ஆசிய குடிமகன்களே இதை எந்த பக்கம் நிக்கணும்னு நீங்க சொல்றேன். இந்தியா என்ன நினைச்சிருப்போம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு மேல கூட இந்த போர் தாங்காது. அப்ப உடனடியாக ஏன் மதுரை உடனே தூக்கிட்டாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த தோல்வி என்பது புதிதல்ல. அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆப்கானிஸ்தான்ல 20 ஆண்டுகள் போர் புரிந்து தோற்றுதான் போனாங்க. யாரு? அமெரிக்கா. ஆமா, தாலிபான். ஆமா,
அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டா, ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இந்திய அரசு வந்து உணர மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம்னா, நம்மளுடைய பொருளாதார கூறுகளை நம்ம மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம் அப்படின்னா, முதல்ல 1992 நம்மளுடைய பொருளாதார மாற்றம் யாரும் நடந்தது. நம்ம என்ன பண்ணோம், தாராள மையம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உலக மையம், தனியார் மையம் சொல்லி போனோம். ஏன் போனோம் அப்படின்னா, உலக பன்னாட்டு நிதி முனையம் இந்த கொள்கை மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அப்போதுதான் உங்களுக்கு நான் காசு கொடுப்பேன். ஏன் உன்கிட்ட காசு இல்லாம போச்சு அப்படின்னு பார்த்தா, 1992 நமக்கு வந்து இந்தியாவுக்கான இறக்குமதிக்கு வெளிநாட்டுக்கான பணத்தை கொடுப்பதற்கான அந்த ஃபோரெக்ஸ் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அந்நிய செலாவணி இந்தியாவிடம் இல்லை. ஆகவே நாங்கள் பன்னாட்டு நிதி முன்னேற்ற போனோம். அதனால நாங்க பொருளாதார தாராள மையம், உலக மையம் நோக்கி நாங்க போனோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்தியாவுடைய முக்கியமான ஒரு தேவை என்பது எனர்ஜி செக்யூரிட்டி. உற்ற தோழனாக இருந்தது யாருன்னு கேட்டா ஈரான். ஈரான் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்தியாவுக்கு பக்கத்திலே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி உலக அளவில் 3வது பெரிய எண்ணெய் வளத்தை கொண்ட நாடு ஈரான். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு $1 வந்து 92 ரூபாய் விக்குதுங்க இல்லையா? இந்தியா வந்து ஒரு நாட்டுக்கிட்ட போய் நான் டாலர் கொடுத்து எண்ணெயை வாங்குறதுக்கு பதிலா இந்திய ரூபாய் கொடுத்து எண்ணெய் வாங்கினா எனக்கு எவ்வளவு மிச்சம் இல்லையா? அப்போ என்ன ஆகுது, ஈரான் 2008, 2009 வந்து பாத்தீங்கன்னா ஏசியன் கிளியரன்ஸ் யூனியன் ஒன்று இருக்கு. அதுல ஒரு 9 நாடுகள் உறுப்பினர் இருக்காங்க. அது மூலியமா இந்திய ரூபாயில் எண்ணெயை நம்மளுக்கு கொடுத்தாங்க, டாலர்ல கொடுக்கல. இந்திய ரூபாயை வாங்கி கொண்டு, எப்போ 2007, 2008 மன்மோகன் பீரியட். ஆமா, இந்திய ரூபாயில் என்ன பண்றாங்க அப்படின்னா, டாலரை வாங்கி கொண்டு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா எண்ணெயை கொடுக்குறாங்க. அப்போ நம்மளுடைய இயற்கையான கூட்டாளி, இட் இஸ் அ நேச்சுரல், யாரு? ஈரான். அது மட்டும் இல்லாமல் பண்பாட்டு அளவுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பண்பாடு என்பது தொன்மையான பண்பாடு. பண்பாட்டு அளவுல ஈரான் மக்களும் இந்திய மக்களும் ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு தொடர்பு கொண்டவர் இல்லையா? அப்ப இந்தியா என்ன பண்ணிருக்கணும், we had to be neutral. அப்போ நம்ம எந்த நாடு கூடயும் க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, எந்த நாடையும் பகைச்சிக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய பொருளாதார தேவையே அதிகமா இருக்கு. அப்போ இங்க வந்து இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலும் நாடுகளுக்கான உறவை தாண்டி வேறு ஒரு உறவு இருக்கு. அதனாலதான் வந்து இஸ்ரேல் கூட வந்து பாத்தீங்கன்னா 2014 அப்புறம் மிக வேகமாக இந்திய அரசு என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய கொள்கைகளை வந்து தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகுது. இப்போ இதுல மோடி அங்க போறாரு, போயிட்டு வந்த 2வது நாள்ல தான் இந்த தாக்குதல் வந்து தொடங்குது. இது பிரதமருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றத பத்தி தெரியல. ஆனா அங்க போய் அவர் பேசின விஷயம் வந்து பெரிய ஆச்சரியமா வந்து இருக்குது. இதை எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றது கூட தெரியல. இந்தியா தாய் நாடு, இஸ்ரேல் தந்தை நாடு அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமர் போய் அங்க பேசுறாரு. அங்க காசாவுல வந்து லட்சக்கணக்கான மக்கள் மீது தாக்குதல் இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்க. அதாவதுங்க, அப்போ யார் இந்த நெத்தன்யாகு அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தால் ஒரு போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர் தான் நெத்தன்யாகு. இப்போ பாத்தீங்கன்னா சமீபத்துல காசால நடந்த போர்ல திட்ட வந்து பாத்தீங்கன்னா 70,000 மக்களை சுட்டு கொன்றவன் யாரு? இந்த இஸ்ரேல் பிரதமர் வந்து நெத்தன்யாகு இல்லையா? அதுலயும் பாருங்க, அந்த இறந்த நபர்களில் வந்து பாத்தீங்கன்னா 65,000 பேர் வெறும் பெண்களும் குழந்தைகளும். இதை நம்ம ஒத்துக்கணும் இல்லையா? அப்போ இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா 2 முக்கியமான அடையாளம் இந்தியாவுக்கு உண்டு. நம்பர் 1, ஆன்டி இம்பீரியலிசம், ஆன்டி கலோனியலிசம். ஏன்னா இந்தியா என்ற நாடே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகாதிபத்தியத்தையும் காலனி ஆதிக்கத்தையும் எதிர்த்து உருவாக்கிய நாடு. இதுதான் நம்மளுடைய அடையாளம் இல்லையா? இது 2ஐயும் மீறி ஏன் இப்படிப்பட்ட ஒரு உறவை நோக்கி இந்தியா சென்றது அப்படின்றது தான் அது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இல்லைங்களா? அது வந்து தேவையற்ற ஒரு ஒன்னாதான் நம்ம பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 2010 அப்புறம் தான் இல்ல அதுக்குதான் காரணம் வந்து இப்ப அவரு பிஎம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு ராகுல் காந்தி இன்னொரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. அமெரிக்காவினுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதுதான் காரணம் அப்படின்னு அவர் ஒண்ணு சொல்றாரு. இல்ல அது காரணம் அப்படின்றது இப்ப அதுக்கு நமக்கு எந்த ஆதாரமும் இல்ல, அதை நம்ம காரணம் சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு. ஓகே, என்ன காரணம் இருக்குன்னா, அது ஹிந்துத்துவாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கொள்கை என்பதுதான் காரணம். அப்ப இந்தியாவில் வந்து 3 விதமான தேசியங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன தேசியம் அப்படின்னு கேட்டா, டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த மதசார்பற்ற தேசியம், த செக்குலர் நேஷனலிசம் சொல்லுவாங்க. இன்னொரு தேசியம் என்ன அப்படின்னு கேட்டா, சாவர்கர் அவர்கள் கொண்டு வந்த ஹிந்துத்துவா தேசியம். அதாவது என்னன்னா, ஹிந்து
இருக்கக்கூடிய உயர் சாதி மக்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை நிறுவுவது, இங்க பெண்ணியம் சார்ந்த ஹிந்து மதத்தை ஆணாதிக்க ஹிந்து மதமாக மாற்றுவது. இப்ப நீங்க தமிழ்நாடு இதுவே புதுசா இருக்குது. பெண்ணிய நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. ஹிந்துயிசம் என்பது வேற, ஹிந்துத்துவா என்பது வேற. இந்த ஹிந்துயிசத்துல பாத்தீங்கன்னா பெண்ணிய கடவுள் தான் அதிகம். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அம்மன்கள் தான் அதிகம். அப்போ இயல்பாவே இப்போ இந்த ஹிந்து மதம் என்பது பல தெய்வங்களை கொண்டது. அதுக்கு வரலாறு இல்லை, ஆனா பல தெய்வங்களை கொண்டது. அப்ப இது வந்து ஒரு மாஸ்குலினிட்டி, ஒரு ஆணாதிக்க மதமாக மாற்றுவதும், பொருளாதாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மேல் சாதியினரை வந்து ஒரு மிகப்பெரிய, நீங்க வந்து இயல்பா நீங்க போய் தமிழ்நாட்டில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு, அது குஜராத்தை சேர்ந்த பனியாஸ்ல தான் இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியினரை சேர்ந்தவர்களை ஆன ஒரு பொருளாதாரம் மாற்றுவது தான் இந்த ஹிந்துத்துவா. இன்னொரு ஒரு பொருளாதாரம் இருக்கு, அது என்னன்னு கேட்டீங்கன்னா மொழி வகையிலான இருக்கக்கூடிய தேசியங்கள். அப்ப தமிழ் தேசியம், மராத்தி தேசியம், அதே போல எத்தனிசிட்டி பேஸ் பண்ணிக்கூடிய இனவழி தேசியமும் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாகாஸ், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு தேசியங்கள் இருக்கு. இப்போ 1990க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் நேரு அவர்கள் கொண்டு வந்த இந்த செக்குலர் மதசார்பற்ற இந்த தேசியம் என்பது குறைந்து வருவதும், ஹிந்துத்துவாயின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தேசியம் என்பது வளர்ந்து வருவதை நீங்க பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ இதற்கான நேரடி எக்ஸாம்பிளா யார் இருக்கா அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் நாடு இருக்கு. இஸ்ரேல் என்ன பண்ணுது? ஜியானிசம். அப்போ ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த யூதர்கள் எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியத்துல வந்து மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படும் போது அவங்க இஸ்ரேலின் ஒரு நாட்டை உருவாக்கி அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ரேஸ் பியூரிஃபிகேஷன் என்ன பண்ணிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இன தூய்மைவாதம் பண்ணிருக்காங்க. அப்போ இதைதான் ஒரு முன்மாதிரியாக இங்க இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ அமைப்புகள் பார்க்கிறது. ஓகே, இப்ப அதுதான் இப்ப ஏற்கனவே இருந்த கருத்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஹிட்லரை பார்த்து ஆரிய தூய்மை, இன தூய்மை, ஆரிய இனம் தான் உயர்ந்த இனம் அப்படின்ற அந்த ஹிட்லரோட கோட்பாடு, அவரோட பிராக்டிசஸ் தான் இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. ஹெட்கேவர், இந்த மாதிரி கோல்வாக்கர், இவங்க எல்லாம் போய் இவங்க எல்லாரும் முசோலினியை பார்த்தாங்க, ஹிட்லரை பார்த்தாங்க அப்படின்ற தகவல் ஏற்கனவே வந்து இருக்குது. அப்ப அப்படி இருக்கிறப்ப நீங்க இஸ்ரேலை பார்த்து இதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வந்து சொல்றது புதுசா இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நிறுவுவதற்கு இஸ்ரேல் தொழில்நுட்பமா நிறைய உதவுது. ஃபார் எக்ஸாம்பிள் பெகாசஸ் சாஃப்ட்வேர், எல்லா எதிர்கட்சிகளும் என்ன பேசுறாங்க இதெல்லாம் ஒட்டு கேட்பதற்கு இஸ்ரேல் உதவுகிறது. இதை நீங்க எங்கேருந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2008 வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜியானிஸ்ட் அமைப்புக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆச்சாரிய சபா, தயானந்த ஆச்சாரிய சபா என்ற ஒரு அமைப்புக்கும் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்தாகுது. என்ன கையெழுத்தாகுதுன்னா, ஜியானிசம் மதமும் ஹிந்து மதமும் ஒரே மதம் தான் அப்படின்னு சொல்லி, அப்போ நாம் ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இரு தேசங்களுக்கான உறவு கிடையாது, இது இரு பண்பாட்டுக்கான உறவு. அதான் மோடி வந்து இப்படி சொல்றாரு, இது தாய்நாடு. அப்போ நீங்க இஸ்ரேலும் இந்தியாவும் இருக்கக்கூடிய உறவு என்பது ஒரு இப்போ இயல்பா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு நான் வேணான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரேல்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சொட்டு நீர் பாசனம் என்பது இஸ்ரேல்ல இருந்து கொண்டு வந்தோம் இல்லைங்களா? அப்போ அதே போல நமக்கு இராணுவத்துக்கு தேவையான தொழில்நுட்பத்தை வந்து இஸ்ரேல் கொடுக்குறாங்க. அப்போ இரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய உறவை மீறி, அதாவது தொழில்நுட்ப தேவை மற்றும் பொருளாதார தேவை இருக்கக்கூடிய உறவை மீறி இது பண்பாட்டின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது. ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்ற நம்மளுடைய அடையாளத்தை இழந்து, காலனியாதிக்க எதிர்ப்பு என்ற நம்மளுடைய அடையாளத்தை இழந்து இல்லையா, மனித உரிமைக்கு மீறலுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டை நடந்தது. ரஷ்யன் யுக்ரைன் வார்ல இந்தியா என்ன நிலைப்பாடு எடுத்தது அப்படின்னா, நாங்க ரஷ்யாவையும் கண்டிக்க மாட்டோம், யுக்ரைனும் கண்டிக்க மாட்டோம், நீங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை பண்ணி சால்வ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஆனால் ரஷ்யா யுக்ரைன் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய போது இந்தியா அதை வன்மையா கண்டித்தது. இப்ப ஏன் நீ கண்டிக்கல? 70,000 மக்கள் செத்து போனாங்க இல்லையா? அப்போ நம்மளோட அடையாளம் என்ன? நம்மளுடைய அடையாளம் என்பது என்ன அப்படின்னா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது நம்ம அடையாளம். மனித உரிமை மீறல் நடந்தால் அதை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நிற்பது வந்து நம்மளுடைய அடையாளம். அப்போ நம்மளுடைய அடையாளத்தை நம்ம வந்து இந்த ஊர்ல நம்ம இந்த உறவுல வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுதான், நம்ம இழந்து விட்டோம் என்பதுதான், இல்ல நம்ம அதை வந்து குறைத்து கொண்டோம், இட் ஹாஸ் டைல்யூட்டட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த இந்துத்துவா சியோனிசம் இதுக்கான அந்த உறவு என்ன? இது ஏன் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க? யூத சியோனிசமும் இல்ல இந்து பார்ப்பன இந்த தேசியமும்
இந்த கருத்தாக்கமும் எப்படி ஒண்ணு? ரேஸ் பியூரிஃபிகேஷன் என்ன அர்த்தம்னா, அப்போ இந்துத்துவ தேசியத்தின் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க வந்து இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்போ வந்து அவங்களோட மேப்னு ஒரு மேப் இருக்கும். அப்போ இந்த மேப்ல ஒரு காலத்தில் இங்க இந்து மக்கள் இருந்தாங்க, இந்து சமயம் இருந்தது. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மீட்டெடுக்கணும். ஆமா, இங்க கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செகுலர் கான்ஸ்டிடியூஷன். இப்போ ஜவஹர்லால் நேருவும் டாக்டர் B.R. அம்பேத்கரும் இங்க எப்படி வந்து செகுலர் தேசியத்தை கட்டமைக்கிறாங்க? அவங்க 2 பேரும் ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறாங்க. என்னன்னா, இந்தியாவில் இந்த மதசார்பற்ற தேசியம் என்பது இனிமேல் தான் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அதை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் தத்துவம் தான் எது அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், நம்ம அரசமைப்பு இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி மாற்ற வேண்டும், அதற்கான ஒரு தொழில்நுட்ப மற்றும் பலவிதமான கூட்டாளியாக யாரை பார்க்குதுன்னா இஸ்ரேலை பார்க்குது. அப்போ இங்க நீங்க இதை நிறுவ வேண்டும் என்றால் அவர்களுடைய மாடலை நம்ம என்ன பண்ணணும், காப்பி பண்ணணும். ஓகே, அவங்களுக்கும் அகண்ட இஸ்ரேல்னு ஒரு கனவு இருக்காம? அகண்ட இஸ்ரேல் இருக்கிற இஸ்ரேலை இப்ப அவங்க காப்பாத்திக்கிட்டா போதும். அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய இங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை முற்றிலுமாக வந்து பாத்தீங்கன்னா ஒழித்து கட்டிவிட்டு உலகம் முழுவதும் இருக்க ஜூஸ் எல்லாம் மறுபடியும் இங்க கூப்பிட்டு மிகப்பெரிய ஒரு இஸ்ரேல் நாடாக உருவாக்க வேண்டும். அந்த கல்ஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நாட்டுடைய நிலப்பரப்பை வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றது அவங்களுடைய கனவு. இது 2 கனவு என்ன ஆகுதுன்னா இங்க கோயின்சைட் ஆகுது. ஜியோனிசமும் இந்துத்துவமும் இல்ல மோடி போய் அங்க தாய் நாடு தந்தை நாடு அப்படின்னு பேசுனது, அதை வச்சே இதெல்லாம் வந்து சொல்றீங்களா, இல்ல இதுக்கு என்ன வலுவான ஆதாரம் இருக்கா? நீங்க வந்து கடந்த வாரத்தை பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் சேனல் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அர்னாப் கோஸ்வாமி. அதுல வந்து ஒரு உரையாடல் பார்த்தேன், நான் அதிர்ந்து போய்விட்டேன். ஏன்னா இந்த பக்கம் யார் இருக்காருன்னா, இந்த பக்கம் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கிறாரு, அந்த பக்கம் விவாதத்துல யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கான வெளிநாடு வாழ்க்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கான அமைச்சர் டயஸ்போரா மினிஸ்டர் அந்த பக்கம் இருக்கிறார். ஓகே, அவரு தான் இந்த செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு? யாரு? குருமூர்த்தியா? ஆமா, நாங்க 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம், இது 2 தேசியங்களுக்கான ஒரு உறவு இல்ல, இரு கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டுக்கான ஒரு உறவு என்பதை அவரு தான் அங்கீகரிக்கிறார், அவரு தான் அதை சொல்றார். இதை விட நம்மளுக்கு என்ன ஆதாரம் வேண்டும்? ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக ஒரு நீண்ட விரிவா எளிமையான முறையில வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற சர்வதேச அரசியலை விளக்கியதுக்கு ரொம்ப நன்றி தோழர். வாய்ப்புக்கு நன்றி.